வணக்கம். இன்றைக்கி ஒரு டைமண்ட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் இறங்காமல் நெக்கினுடைய மாற்றம் ஏற்படும் போது அங்கே ஷோல்டருனுடைய அளவெல்லாம் எப்படி டிவைட் பண்ணி வைக்கிறோம், ஆம்கோலினுடைய அளவை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தோடு இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய சேனலெல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய டெக்னிக்கலாக உள்ள வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ண இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதன் போக தொடர்ந்து நம்ம வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இப்போது இன்னும் 15 நாட்களில் 7வது பேட்ச், கிட்டத்தட்ட 6 பேட்ச் 300க்கும் மேற்பட்ட பேர் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த 7வது பேட்சில் முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் 2 மாத வகுப்பிற்கு முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள். நன்றி நட்பு. ப்ளவுஸினுடைய மெஷர்மெண்ட் ஹைட்டு 13.5, ஷோல்டர் 14.5, செஸ்ட்டு 34.5, பஸ்ட்டு 35.5, வேஸ்ட்டு 30.5, ஆர்ம்கோல் 15, ஹேண்ட் ஹைட்டு 5.5, ஹேண்ட் லூஸ் 11.5, பேக் நெக் 8.5, ஃப்ரண்ட் நெக் 6.5. பேக் நெக் டைமண்ட் நெக் மாதிரி. இந்த பேக் நெக் இந்த மாதிரி டைமண்ட் நெக் மாதிரி பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி நெக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். கீழே இந்த கிளாத் கரெக்டாக இருக்கிற மாதிரி இங்கே இதை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கீழே பால்சன் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்டு 13.5, மேலே ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் 1 பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பேக் நெக் 8.5 இன்ச்சு, இங்கே மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். 8.5 இன்ச்சு பேக் நெக்கு, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே. பாடி 34.5 divided 6, 5.75, 5.75. பாடி டிவைடட் பை 6, 5.75. இந்த 5.75 இங்கே வைக்கிறோம். அதே 5.75 மேலே இருந்து ஆம்கோலுக்கு இறக்குறோம். இப்போது சின்ன ஷோல்ட்ரு 2.25, 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 3 இன்ச்சு வைக்கிறோம். கீழே இங்கேருந்து 3.5 இன்ச்சு வைக்கிறோம். 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். இங்கேருந்து இந்த நெக் பாயிண்ட்டை இதில் எடுத்துக்கிறோம். இப்போ நெக் பாயிண்ட்னுடைய இந்த டைமண்டுடைய ஷேப் ரெண்டுக்கும் சென்ட்ரு இதில் எடுக்கிறோம். இங்கேருந்து இந்த டைமண்டுடைய பாயிண்ட்டை ஒரு நூல் இந்த மார்க்கில் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த டைமண்டுடைய பாயிண்ட்டை இங்கேருந்து எடுத்துடுறோம். இதுதான் அந்த டைமண்டுடைய பாயிண்ட்டு. இப்போது இந்த 3 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். ஆம்கோலினுடைய லைன் இது. செஸ்ட்டு டிவைடட் பை 4, 34.5, 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இடுப்பு 30.5, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. பஸ்ட்னுடைய இடம் இங்கேருந்து 35.5 பஸ்ட்டு, 8.75 1 பாயிண்ட்டு. 1 பாயிண்ட்டை சேர்த்து 9 வச்சிட்றோம். இது பஸ்ட்னுடைய இடம். 35 பஸ்ட்னுடைய இடம்னா 8.75 1 பாயிண்ட் நம்மளுக்கு வேணும். பட் ஆனால் அந்த ஷேப் எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும். டாட் பாயிண்ட் வைக்கும்போது இங்கேருந்து டாட்டுக்கு நம்ம வைக்கும்போது இந்த இடம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இதை பேலன்ஸ் பண்ணி நாம் இந்த டாட்டுக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த வித்தியாசத்தை கவனிச்சுக்கணும். அதை தான் ஃப்ரண்ட்டில் சரி பண்ண முடியும். அப்போ டாட்டுக்கு இங்கே என்ன இருக்கோ அது டாட்டுக்கு,
1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட இருக்குது. ஸோ இப்போது நம்ம டாட்டோட இடத்த எடுக்கணும். 3, 1.5 இங்கேருந்து இது ஸ்ட்ரெயிட்டு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு மார்க் எடுத்துக்கிறோம். பஸ்ட்டுக்கு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி டாட் எடுத்துடுறோம். இப்போ 3/4 இன்ச்சுனா வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு அரை நூல் தள்ளி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு பாயிண்ட்டு சரியாக வந்துடும். இப்போ 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஒரு அரை நூல் தள்ளிக்கிறோம். ஸோ டாட்டோட அளவை இங்கேருந்து எடுத்துடுறோம். இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சிடுறோம். ஸோ இப்போ ஆம்கோலினுடைய சென்ட்ரு எடுத்து பார்க்கணும். இங்கே இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அக்ராஸ் செஸ்ட்னுடைய இடம் இங்கேருந்து இதை அப்படியே சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி அக்ராஸ் செஸ்ட்னுடைய இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோலினுடைய அளவு 15 இன்ச்சு ஆம்கோல், நம்மளுக்கு 7.5 இன்ச்சு இருக்கணும். இங்கே மேலே ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம், ப்ளஸ் இங்கே ஆம்கோலுக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த இடத்துலேருந்து நமக்கு 7.5 இன்ச்சு வேணும், அது இருக்கான்னு பார்க்கணும். ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு நமக்கு இருக்கான்னு கரெக்டாக பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அந்த 1 பாயிண்ட்டை வந்து ஷோல்டரில் கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆம்கோல் கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த ஆம்கோலினுடைய ஷேப் இதில் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த இடங்களில் வந்து ரிங்கிள்ஸ் வந்து வராது. இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். கத்திரிக்கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக அந்த மார்க்லேயே கட் பண்ணிடணும். எல்லாத்தையும் மார்க் கட் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். கத்திரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு கத்திரியும் கரெக்டாக கட் பண்ணாது. திருப்பி நம்ம சாணம் தான் பிடிக்கணும். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். இப்படி ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் வந்து ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டி மார்க் பண்ணுற இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இந்த மார்க் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கு இதிலேருந்து ஸ்ட்ரெயிட் மார்க் எடுத்துக்கணும். இப்போது இதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய இடம் இது இந்த ஷோல்டர் இது வந்து பேக் இருக்கிறத அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும். இது அக்ராஸ்னுடைய இடம், இது சைடினுடைய இடம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த லைனை முதல்ல போட்டுக்கலாம். இங்கே இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இது என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து கரெக்டாக இங்கே எடுத்துடுறோம். இப்போ பாடியினுடைய இடம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது பேக்னுடைய லைன், இது பேக் ஆம்கோலினுடைய இடம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளுறீங்க. அதே பொசிஷனில் இங்கேருந்து இந்த லைன் எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து
3 இன்ச்சு ஷோல்டருனுடைய அளவு, அந்த 3 இன்ச்சு இங்கேருந்து வச்சிடுறீங்க. இப்போது இங்கேருந்து இந்த பேக்கினுடைய பொசிஷனில் இருந்து கரெக்டான பேக் எடுத்து அதே அளவில் இருந்து இந்த பேக் நெக்கினுடைய அந்த இடத்த இங்கே எடுத்துடணும். இப்போ இங்கேருந்து நெக்கினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இந்த ஷேப்பு இங்கேருந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ நெக்கினுடைய ஹைட்டு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிருங்க. 6.5 இன்ச்சு நெக்கினுடைய ஹைட்டு, இங்கேருந்து 6.5 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேலே தள்ளிக்கோங்க. இப்போ நெக்கினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இந்த வி ஷேப் நமக்கு தேவையான பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த ஷேப்பை டைமண்ட் ஷேப்பை வந்து அந்த நெக்கை இந்த இடத்துல இருந்து அந்த ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்துடணும். டைமண்ட் ஷேப் இப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆம்கோலினுடைய அளவை இந்த அக்ராஸ் செஸ்ட்டில் இருந்து கரெக்டாக இங்கே இதிலிருந்து இந்த ஆம்கோலினுடைய ஷேப்பை இங்கேருந்து வரைஞ்சிக்கணும். இந்த ஷேப் இங்கே வரைஞ்சிக்கணும். இப்போ எப்படி பேக் ஆம்கோல் வந்து செக் பண்ணணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து செக் பண்ணணும். இப்போ மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ பிடிச்சிருவோம், சைடில் இவ்வளோ பிடிச்சிருவோம். இப்போ இந்த தையல் போடுற மாதிரி வந்து இந்த ஆம்கோலினுடைய அளவை செக் பண்ணணும். இங்கேருந்து செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவை வந்து 15 இன்ச்சு ஆம்கோல் 7.5 இன்ச்சு வேணும். 3/4 இன்ச்சுக்கு டாட் இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு டாட்டை இதில் பிடிச்சிடணும். ஸோ இப்போது மேலேருந்து பஸ்ட்டு 35.5 பஸ்டினுடைய அளவு 35.5 பஸ்டினுடைய அளவு டிவைடட் 4 8.75 1 பாயிண்ட்டு 8.75 1 பாயிண்ட் வரும்போது 9 வச்சுக்கிட்டோம். ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு வந்து டிவைடட் 3. அப்போது 11.75 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து இந்த மார்க்கை இங்கேருந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த பஸ்னுடைய இடத்துலையும் இதே மாதிரி இங்கேருந்து கரெக்டாக அப்படி போட்டுக்கணும். ஸோ இப்போது இங்கே சைடில் வந்து இங்கேருந்து இந்த பேக்கினுடைய இடத்த கரெக்டாக வச்சுட்டு இங்கே சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சைடையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இது வந்து சைடு, அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆம்கோல் வந்து இங்கேருந்து செக் பண்ணிக்கிறோம். 7.5 ப்ளஸ் 3/4, இந்த 7.75 இருக்கும். 3/4 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். ஸோ பஸ்ட் லைன் இதை போட்டுடுறோம். இந்த சைடு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து அப்படியே வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பஸ்டினுடைய அளவு வந்து பஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்க்குறோம். பஸ்ட்டோட இடத்துல இங்கே பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 8.75 இருக்குது. 35 8.75 1 பாயிண்ட் வேணும். இங்கே 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதிலேருந்து பார்க்குறோம் 35 8.75 1 பாயிண்ட் வரணும். இங்கே 8.75 இருக்குது. இந்த 8.75 வந்து இங்கேருந்து இந்த 8.75 இங்கே வச்சிடணும். 35 17 17.75. இப்போ 35 இன்ச்சு ஜஸ்ட்டு 17.75 ப்ளஸ் இங்கேருந்து 3/4 இன்ச்சு நம்ம வைக்கணும். அப்போது 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது 8.75 17.75 18 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி பஸ்டினுடைய இடத்த இங்கே வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து நெக்கினுடைய பாயிண்ட் வந்து இங்கேருந்து நெக்கோட இடம் எடுத்திருக்கோம். நமக்கு 6.5 இன்ச்சு நெக்கு 6.25 பண்ணியிருக்கோம். இந்த நெக்கோட பாயிண்டில் நாம் இங்கேருந்து நெக்கினுடைய பாயிண்டில் இருந்து இந்த கிராஸை இங்கேருந்து எடுத்துடணும்.
ஸோ இப்போது நமக்கு இதனுடைய சென்ட்ரு இதிலிருந்து இதில் பாதி இதனுடைய சென்ட்ரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த சென்ட்ரு அண்டர் பஸ்டினுடைய இடத்த இங்கேருந்து எடுத்துக்கணும். இந்த அண்டர் பஸ்ட் இடத்த நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது ரெண்டும் வந்து அண்டர் பஸ்ட் இடம். ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டிச்சிங்க்கான லைன், ஊக்கைப்பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு இங்கே வந்து எடுத்துடணும். ஸோ இப்போ நெக் பாயிண்ட் நம்ம இங்கேருந்து இதில் கட் பண்ணி நெக் பாயிண்ட் எடுத்துருவோம். இது ஸ்டிச்சிங்க்கான லைனு. இப்போ இடுப்பு வந்து 30.5. இப்போ டாட் சென்டர் பாயிண்டுடைய இடம் இங்கேருந்து எடுக்கிறோம். 35.5 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு டாட் சென்டர் பாயிண்டுடைய இடம் இங்கே எடுத்துடுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இது சென்ட்ரு. ஸோ அண்டர் பஸ்ட்லேருந்து பார்க்கணும். இடுப்பு வந்து 30.5 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அது போக மீதி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சு தான் டாட் பாயிண்ட்டு. அந்த 2.5 இன்ச்சு டாட் பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே டாட்டாக பிரிக்கணும். ஸோ அதை முதல்ல இந்த ஆம்கோல்லேருந்து எடுக்கணும். இந்த ஆம்கோல் டாட்டை இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆம்கோல் டாட் எடுக்கணும். இந்த டாட்னுடைய லைனை இப்படி கரெக்டாக எடுத்துடணும். ஸோ இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸோ 3/4 இன்ச்சு டாட்டு இங்கே எடுத்துடணும். இப்போ இதனுடைய ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4.25 1 பாயிண்ட்டு. அந்த 4.25 1 பாயிண்ட்டு இங்கே அப்படியே இருக்கணும். இந்த டாட்டுடைய இடம் இது. ஸோ இப்போ அந்த டாட்டுடைய இடம் வரைக்கும் இது ரெண்டையும் ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் டாட் பிடிக்கும்போது அக்கல் பகுதியில் வந்து சுருக்கு இல்லாமல் அந்த பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும். இங்கேருந்து டாட் எடுக்கணும். அப்போ இங்கேருந்து ஆம்கோல் இதில் ஜாயின் பண்ணிடணும். இதிலேருந்து ஆம்கோல் இதில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு இங்கே மேலேருந்து இந்த ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 12.25 1 பாயிண்ட் இருக்குது. இதை அப்படியே இந்த பஸ்னுடைய இடத்துக்கு நேராக வச்சுட்டு இங்கேருந்து அந்த 12.25 1 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஹைட்டை இங்கே கரெக்டாக எடுத்துடணும். இந்த இடத்த கரெக்டாக எடுத்துடணும். இப்போ அண்டர் பஸ்ட்டில் இருந்து இந்த டாட் பாயிண்டுடைய இடத்த இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த 2.5 இன்ச்சு டாட்னுடைய அகலத்தை இங்கேருந்து வைக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த 2.5 இன்ச்சு எடுத்த இடத்துக்கு கரெக்டாக டாட் எடுத்துடணும். ஸோ இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 3.25 1 பாயிண்ட் இங்கே கரெக்டாக வைக்கணும். இப்போ இந்த அண்டர் பஸ்னுடைய இடத்துல இருந்து இங்கேருந்து கரெக்டாக எடுத்துடணும். ஸோ இப்போ டாட்னுடைய சென்ட்ருங்கிறது வந்து இந்த 2.5 பாதி 1.25. இதுதான் வந்து டாட்டினுடைய சென்ட்ரு. இப்போ கப்பு வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஷேப்பை இதிலிருந்து கப் ஷேப் எப்படி எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து கப் ஷேப் இதிலிருந்து இதில் கப் ஷேப் இப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த சைடில் உள்ள ஊக்குப்பட்டிட்டு இருக்க வர்ற டாட்டை வந்து இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இருக்கிற மாதிரி இந்த டாட்டையும் அதே ஷேப்பில் வந்து இங்கேருந்து இதிலேருந்து கிராஸ் எடுக்கணும். டாட்டை 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும். இங்கேருந்து இந்த டாட் இங்கே எடுத்துடணும். இந்த டாட் இங்கே எடுத்துடணும். ஸோ இப்போ டாட் பிடிக்கும்போது அப்போ தான் அந்த ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நெக் பாயிண்ட்டு நம்ம தேவையான நெக் இங்கே எடுத்துட்டோம். ஸோ இப்போது இதை அப்படியே ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை கட் பண்ணிவிட்டு நாம் அந்த பேக்கில் வச்சு எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணுறோங்கிறத ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடணும்.
இந்த நெக் பாயிண்டில் தையல் தும்பு பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இங்கேருந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக்காக இருந்தால் அப்படியே எடுத்துடலாம். இந்த ஷேப் வர்றதுனால கரெக்டாக அதில் நிற்கிற மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஆம்கோல் நம்ம மார்க் பண்ண மாதிரியே இந்த மார்க்லேயே கட் பண்ணிடணும். இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக எடுத்துடணும். அப்போ தான் இந்த ஆம்கோல் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இங்கே சைடில் நம்ம பேக் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணுமோ அந்த மார்க் அப்படியே இருக்கணும். ஸோ இங்கே எந்த மாற்றமும் ஆகக்கூடாது. இப்போ நாம் இந்த ஷேப்பை இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் இதில் கொடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேக்கில் வச்சு இந்த ஆம்கோலினுடைய டாட் எல்லாமே கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஊக்குப்பட்டிகிட்டே இருக்கக்கூடிய டாட்டையுமே அர்க்காத் பண்ணிடணும். எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த இடத்த அர்க்காத் பண்ணிட்டா கரெக்டாக பிடிக்கக்கூடிய அளவு அதில் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டர் கிராஸ்லேருந்து இங்கே 13 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிராஸ்லேருந்து இங்கே 13 நம்ம சைஸ் பண்ணுறதா இருந்தால் இதிலேருந்து இங்கே கழுத்து தள்ளி வச்சுருக்கோம். ஸோ அதனால் தள்ளி வச்சதுனால கரெக்டாக 13 அந்த தள்ளி வச்ச அரை இன்ச்சு இங்கே தள்ளி இருக்கும். கரெக்டாக அந்த பேக் பேலன்ஸில் பார்த்தோம்னா இங்கே 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்த கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த சைடு அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இதில் லைட்டாக லேசாக ஒரு பெண்டு கொடுக்கணும். இதில் ஒரு நூல் இப்போ இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பட்டியினுடைய அளவுக்கு இந்த மார்க் இங்கே பண்ணிக்கணும். இதுதான் பட்டி வெட்டக்கூடிய அளவு. ஃப்ரண்ட்டுக்கு இந்த டாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாட்டை பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டு இங்கே வரும். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். அப்போ இதனுடைய ஹைட்டு இங்கே என்னென்னு பார்க்கணும். 3 இன்ச்சு இதனுடைய ஹைட்டு, இங்கே இதனுடைய ஹைட்டு கரெக்டாக 3 இன்ச்சு. ரெண்டுமே 3 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஸோ அந்த 3 இன்ச்சு ஹைட்டை நம்ம இந்த அளவை செக் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இங்கே 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. பட்டி வெட்டும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய கை எப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணணும். கீழே கைக்கான பட்டியினுடைய அளவு தேவையான அளவு. இப்போ கையினுடைய ஹைட்டு 5.5 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு, 11.5 இன்ச்சு கையினுடைய லூஸ். இப்போ 5.5 இன்ச்சு கை உயரம், 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ஆம்கோல் 15 டிவைடட் 2 7.5 மைனஸ் 1 இன்ச்சு 6.5. இந்த 6.5 இன்ச்சு இங்கே வைக்கணும். இந்த 6.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இந்த 6.5 இன்ச்சில் இந்த லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிக்கணும். இப்போ ஆம்கோல் 15 7.5 இன்ச்சு வேணும். இந்த 7.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் அண்ட்ராம்ஸினுடைய இடம் எவ்வளோ வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ அண்ட்ராம்ஸ் இங்கே 6.5 இருக்குது. 6.5ல் பாதி 3.25 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு 3.25 இருக்குது. இந்த 3.25லேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் வர்ற வரைக்கும் இருக்கிறத நார்மல் கையாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதே இது 3.5 இன்ச் 3.25 அப்படிங்கிறது 3.25க்கு 3.25 தாண்டி 4 4.25 போனால் கையினுடைய கட்டிங் ஃபார்முலா மாறும்.
ஸோ இப்போ இதை நார்மல் கையாக நம்ம மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இந்த கையினுடைய அளவை இருந்து கரெக்டாக இதில் இந்த ஷேப் இதில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது பேக் ஆம்கோல், ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு கவர் தட்டு வந்து இங்கேருந்து அதை அப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து கவர் தட்டு இதில் போய் இதில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பேக் ஃப்ரண்ட் கவர் தட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சுருங்க. கையினுடைய லூஸ் வந்து 11.5, 5.75, 11.5 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இந்த கையினுடைய ஷேப் வந்து இந்த பெண்டு ஷேப் கொடுத்துடணும். இதில் ஆம்கோல்லேருந்து இந்த முனக்கை வரைக்கும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி 1.5 இன்ச்சு இங்கே தையல் தும்புக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சு இங்கேருந்து இதை கொடுத்துடணும். ஸோ இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம். சென்டரை கட் பண்ணிக்கணும். இங்கே இந்த 1.5 இன்ச்சு தையல் தும்பு இங்கே கட் பண்ணிக்கணும். இந்த ஆம்கோலினுடைய இடத்த கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கையினுடைய கவர் தட்டு கரெக்டாக இங்கேருந்து இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த கையினுடைய இடத்த கரெக்டாக வெட்டி எடுத்துடணும். கை வந்து அப்போ தான் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டினுடைய இடத்த வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ கையினுடைய ஷேப் வந்து நீட் ஷேப்பாக இருக்கும். இப்போ இதனுடைய ஆம்கோல் வந்து செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்குமான்னு. இப்போ இந்த ஆம்கோல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். இங்கே ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே கரெக்டாக தையல் தும்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். தைக்கும்போது பாடியை டைட்டாக இழுத்து கையை குளிர தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கிராஸ் பட்டி பார்த்துருவோம். அடுத்து இதனுடைய கிராஸ் பட்டி கட் பண்ணணும். இப்போ இந்த பேக் அப்படியே வச்சுக்கலாம். இந்த கரையை வந்து கழிச்சிடணும். ஃப்ரண்ட்டு பேக்கும் சேம் இந்த இடம் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கிராஸ் பட்டியும் அதே ஷேப்பில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். பேக்கினுடைய இடத்துல கரெக்டாக இதை கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இங்கே சைடினுடைய இடம் இந்த சைடையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் சேம் அளவுக்கு இப்போ 1.5 இன்ச்சு தையல் தும்பு, அந்த 1.5 இன்ச்சு தையல் தும்பு இருக்க இடத்த இங்கேயும் சேம் கீழே இருக்க அதே அளவு 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட் அங்கே இருக்கிற அளவை கரெக்டாக இங்கேயும் வச்சிடணும். இந்த மார்க் இங்கே ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பினுடைய அளவு 30.5 இன்ச்சு, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஃப்ரண்ட் தட்டில் இருக்க அளவுக்கு ஸ்டிச்சிங் இங்கே தனியாக வச்சுருங்க. இடுப்போட அளவு இப்படி கரெக்டாக வச்சிடணும். இப்போ சைடில் வந்து இங்கே கரெக்டாக வந்து 2.25 1 பாயிண்ட்டு. இந்த 2.25 1 பாயிண்ட்டை கரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே வச்சுருங்க. ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் இங்கேருந்து பண்ணுறோம். இந்த 2 மார்க்கும் ஒன்றா வந்து இப்படி இணைச்சிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் தட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டு அப்படி கரெக்டாக வைங்க. இதில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பொசிஷன் இந்த லைன் வந்து இந்த பேக்கோட ஷேப்பில் கரெக்டாக வர்ற மாதிரி இந்த ஃப்ரண்ட் அப்படி கரெக்டாக வைக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரணும். இப்படி வச்சுட்டு அப்போ ஃப்ரண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்து டாட் பிடிக்கும்போது இங்கேருந்து வைப்போம். இந்த 3/4 இன்ச்சினுடைய லென்த்தில் இங்கேருந்து கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டை தன்னிலையில் அப்படி கரெக்டாக வைங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இதனுடைய ஷேப் வந்து இங்கே கரெக்டாக இங்கே வந்துடுது. இங்கே இந்த பட்டியோட இடத்த இங்கே எடுத்துடணும். இப்போ இங்கே தையலுக்கு எடுத்துருக்க இடத்துக்கு நேராக இங்கேருந்து இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும். இப்போ இந்த டாட்டும் பிடிக்கும்போது இது வந்து ஸ்ட்ரைட் ஆகிரும். இப்படி இந்த டாட் பிடிக்கும்போது இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டி வந்து இந்த ஸ்ட்ரைட்டில் வந்து கரெக்டாக வந்துடும், நேராக வந்துடும் டாட் பிடிக்கும்போது. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இதை இங்கே எடுத்துடணும். ஸோ இங்கே இந்த ஷேப்பை இந்த ரவுண்டை இதில் கொடுத்துடணும். இந்த ரவுண்ட் ஷேப் இதில் எடுத்துடணும். இப்போ பட்டியை கட் பண்ணிடலாம். இங்கேருந்து கிராஸ் பட்டியை இந்த மார்க்லேயே கரெக்டாக இப்போ இங்கேருந்து பட்டியினுடைய ஷேப்பில் இந்த பெண்ட் ஷேப் வந்து இங்கேருந்து இந்த பட்டியினுடைய ஷேப் இப்படி கொடுத்துட்டோம்னா கிராஸ் பட்டி வந்து நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ளவுஸினுடைய பொசிஷன் என்னவோ அதில் இது கரெக்டாக உட்காரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து ரெண்டும் சேமாக இருக்கணும். அதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஷோல்டரில் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ இந்த ஷோல்டரில் இப்படி உட்காந்துரும். இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த இடம் ரிங்கிள்ஸும் வராது, ஷோல்ட்ரு வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகாது. இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த பேக் நெக்கை வந்து அப்படியே வந்து நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ளவுஸினுடைய கட்டிங்கும் சரி, ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங்கும் சரி, ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவான ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இதை மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த பட்டியினுடைய ஷேப்பும் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.